வெஜிடபிள் குருமா எப்படி வைக்கலான்னு பார்க்கலாங்க. கொஞ்சம் தண்ணி காய வச்சுக்கோங்க குக்கரில். நம்ம பாருங்கள், பட்டாணி, உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு போட்டு வைக்க போகிறோம். வேக வச்சுக்கலாங்க. சும்மா உராவி விட்டால் போதும். லைட்டாக உப்பு, லைட்டாக, ரொம்ப போடாதீங்க, லைட்டாக போட்டால் போதும். இப்போ நம்ம வதக்கத்துங்க. வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், பொட்டுக்கடலை, முந்திரி, தேங்காய், இலை, பட்டை, கிராம்பு. இதாங்க பட்டை, கிராம்பு. இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எப்போவுமே நான் 2 குழிக்கரண்டி எடுத்துக்குவேன். இது வந்து நம்ம அரைக்கிறதுக்குங்க மசாலா. பாருங்கள், கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாத்தூள், சில்லி, தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம இதெல்லாம் கொட்டி வதக்கிக்கலாம். வெங்காயம், தக்காளி, தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, இலை, தேங்காய் எல்லாத்தையும் போட்டு வதக்கிறேங்க. ரொம்ப வதக்காதீங்க, ஓரளவுக்கு ஒரு அரை பதமாக. முந்திரி ஒரு 4 போட்டுக்குங்க. நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இதெல்லாம் போட்டுக்கலாம். மல்லித்தூள், கரம் மசாலா, சில்லி பவுடர் நல்லா வதக்குங்க. கொஞ்சம் மஞ்சள். இது மசாலா அரைக்கிறதுக்கு. பேனில் ஒரு எண்ணெய் ஊற்றிக்குங்க. 1.5 குழிக்கரண்டி ஊற்றிருக்கேன். பட்டை, கிராம்பு, 2 சோம்பு. ஏன்னா நம்ம மசாலா போட்டு அரைக்கிறோம் இல்லைங்களா, அதனால் 2. கருவேப்பிலை போட்டுக்குங்க. இஞ்சி பூண்டு போட்டுக்குங்க. வெங்காயம் போட்டுக்குங்க. பாருங்கள், நல்லா வதக்கிட்டு தக்காளி போட்டுக்குங்க. சும்மா 2 பீஸ் நல்லா வதக்குங்க. இந்த மசாலாவை நம்ம அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் கொட்டிக்கலாம் மசாலாவை. உப்பு தேவையான அளவு போட்டுக்குங்க. மட்டன் குழம்பு மாதிரியே தாங்க, ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. வேக வச்சோம் இல்லையா வெஜிடபிள்ஸு, அதை இதில் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்குங்க. மட்டன் குழம்பு மாதிரியே தான், வேறு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ இந்த மிக்ஸி அரைச்சோம் இல்லைங்களா, அதுலேயே நம்ம ஊற்றிக்கலாம். ஒரு குழம்பு மாதிரி, என்ன ஒரு 4 பேருக்கு 5 பேர் சாப்பிட்ற மாதிரி குருமா. பாருங்கள், நல்லா கொதிச்சிடுச்சு குழம்பு. மட்டன் குழம்பு மாதிரியே தான் நம்ம வைக்கிறோம். காரம் மட்டும் நமக்கு எந்த அளவோ அந்த அளவு. மட்டன் குழம்பு கொஞ்சம் தூக்கலாக போடுவோம், இதுக்கு கொஞ்சம் கம்மியாக. நல்லா எல்லா காயும் வெந்து போச்சுங்க. ஒரு ஆவி தான் வச்சேன், ஏன்னா காய் வந்து கரைஞ்சிடக்கூடாது, அதனால தான். பாருங்கள், நல்லாவே கொதிச்சிச்சு குழம்பு குருமா.